நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஜல்ஜீரா. அதுக்கு வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து புதினா இலைகளை கழுவிட்டு காய வச்சு இப்படி வச்சுருக்கிறேன். இது நம்ம இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். கிராம்பு, லைம் ஜூஸ், ஜீரகம், பிளாக் சால்ட்டு, ஹிங்கு, சுக்குப்பொடி, மிளகு, நார்மல் சால்ட்டு, 1½ டீஸ்பூன் ஜீரகம். அதை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுவேன். இந்த ஜீரகம் தான் இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட். அதனால் கொஞ்சம் இதை நல்லா வாசம் வர வரை நல்லா வறுத்துடணும். வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது மிளகு 1 டேபிள் ஸ்பூன், கிராம்பு ஒரு 7-8 போட்டுட்டு அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மிளகு, கிராம்பு, ஜீரகம் போட்டுட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த பவுடர் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், அது இங்கே இதில் இருக்குது. இது கூட நம்ம இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் பிளாக் சால்ட் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், ஹிங்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நார்மல் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட ஜல்ஜீரா பவுடர் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பவுடரோட டேஸ்ட் உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைய நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போ ஒன்றுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நீங்கள் நிறைய செஞ்சு கூட ஸ்டோர் பண்ணி உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது கூட இப்போ நான் சோடா ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you all in the next video. Bye, take care.